ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் டெலிஷியஸ். சமையல் பொறுத்த வரைக்கும் ஒரு புத்துணர்ச்சியோடு நம்ம சமைக்கணும்னா ஒரு சில வேலைகள்லாம் நம்ம முன்னாடியே ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அதில் முக்கியமாக பார்த்தோம்னா இந்த காய்கறி வாங்கி அதை கரெக்டாக வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சோம் அப்படின்னா சமைக்க போகும்போது ஃப்ரிட்ஜில் நீட்டாக எல்லாம் அடுக்கி இருந்ததுன்னா எடுத்து போட்டு சமைக்கிறதுக்கு நமக்குமே ஒரு ஆர்வம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேட்டரி வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, நானு எல்லா வெஜிடபிள்ஸும் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன். அதில பார்த்தோம்னா, கீரை, புதினா, இஞ்சி, மஞ்சள், தக்காளி, எலுமிச்சம்பழம், கேரட், பீட்ரூட், நெல்லிக்காய் இது போல எல்லா ஆரோக்கியமான காய்கறிகள வாங்கி வச்சுட்டேன். வாங்குறது கூட பெருசு இல்லங்க. இந்த கழுவி அத வந்து கரெக்ட்டா எடுத்துன்னு வர்றதுக்குள்ள நம்மளுக்கு டைம் நெறைய எடுத்துடும். இப்ப கீரை பார்த்தோம் அப்படின்னா, கீரை வாஷ் பண்ணுறதுக்கு எப்பவுமே நம்மகிட்ட 3 அகலமான பாத்திரம் இருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட்டு அகலமான பாத்திரத்துல தண்ணி புடிச்சு, அந்த கீரைய நம்ம அதுல ஒரு 1 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அந்த நேரத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, இன்னொரு பாத்திரத்துல ஒரு கைப்பிடி அளவு உப்பு நம்ம எடுத்துக்கணும். எடுத்து அத தண்ணீல நல்லா கரைச்சு விட்டுக்கணும். இது எதுக்காக இந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, கீரையில எப்பவுமே சில கிருமிகள், அப்புறம் மண்ணு நெறைய இருக்கும். அந்த மண்ணு நம்ம நல்லா கழுவி எடுத்தோம்னா தான், சாப்பிடும்போது வாயில அந்த மண்ணு மாட்டாம இருக்கும். இப்ப 2வது பாத்திரத்துல அந்த உப்பு தண்ணி நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா, இந்த 1 நிமிஷத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் பாத்திரத்துல வச்சிருந்த அந்த கீரைய எடுத்து, நல்லா அலசி எடுக்கணுங்க. கீரைய வந்து எப்பவுமே நல்லா அலசி எடுக்கணும். ஒரு 3 தடவ தண்ணீல முக்கி, அதுக்கப்புறமா அந்த உப்பு தண்ணி இருக்கிற பாத்திரத்துல அத மாத்தி நம்ம எடுக்கணும். எடுத்ததுக்கு அப்புறமா, இந்த முதல்ல கழுவுன அந்த பாத்திரத்துல நம்ம கொஞ்சம் கிட்ட பார்த்தோம் அப்படின்னா, மணல் வந்து பாத்திரத்தினுடைய அடியில நெறைய இருக்கும். இந்த தண்ணிய வடிச்சு பார்த்தோம்னாக்கா, அடியில அந்த மணல் நம்மளால பார்க்க முடியும். ஸோ, இப்ப 2வது தடவ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, உப்பு தண்ணீல, அந்த கீரையும் திருப்பி நம்ம நல்லா அலசி 3வது பாத்திரத்துக்கு மாத்தணும். அப்படி மாத்தும்போது, திருப்பி அதுலயும் அடியில மணல் வருதான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். இல்லன்னா 2 வாஷ் போதும். அதே மாதிரி பார்த்தோம்னா, தக்காளி, எலுமிச்சம்பழம், மஞ்சள், வெள்ளரிக்காய், பீட்ரூட், கேரட் இது போன்ற மத்த காய்கறிகளையும் நீட்டா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதில பார்த்தோம்னா காய்கறியில ஒரு 6 விதமான கறிகாய்கள நான் வந்து ஒரு ஜூஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சுருவேன். என் பொண்ணுக்கு வந்து எப்பவுமே காலையில எழுந்தோனே ஜூஸ் போட்டு குடுக்கணும் அப்படின்றதுனால, அந்த ஏபிசி ஃபாலோ பண்ணிடணுங்க. ஆப்பிள், பீட்ரூட், கேரட்ன்னு எல்லாமே நம்ம தப்பா நெனச்சுட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது ஆக்சுவலா. அது வந்து ஆம்லா, பீட்ரூட், கேரட். அது தவிர இன்னொரு 3 வெஜிடபிள்ஸ் நான் அடிஷ்னலா எடுத்துக்கிறேன். அதாவது மஞ்சள். அது நல்ல மஞ்சளா இருக்கக்கூடிய பச்சையான அந்த மஞ்சள் நம்ம எடுத்துக்கணும். பச்சைன்னு நான் மீன் பண்றது இளம் மஞ்சள். அதுக்கப்புறமா வெள்ளரிக்காய், அப்புறம் இஞ்சி. இது 6யும் சாறு போட்டு குடுத்தோம் அப்படின்னா, இந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ண பிள்ளைங்களுக்கு இந்த மெனோபாஸ் அப்ப வரக்கூடிய வயித்து வலி அது எல்லாமே கிளியர் ஆயிடும். இப்ப அடுத்தது பார்த்தோம்னா, நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ் வந்து ப்ராப்பரான ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னர்ல போட்டு எடுத்து வைக்கிறது இன்னொரு வேலை நமக்கு. இப்ப இந்த மாதிரி பாக்ஸஸ்லாம் பார்த்தோம்னா, நமக்கு ஆன்லைன்ல நெறையவே கிடைக்குது. அதுல நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் ஒண்ணு போட்டுடுவேன். நான் கறிகாய் எப்படியும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி வெளிய வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதுனால. ஸோ எல்லா கறிகாய்களையும் இந்த மாரி பாக்ஸ்ல போட்டு நீட்டா ஸ்டோர் பண்ணி அடுக்கி எடுத்து வச்சுட்டோம்னாக்கா, சமைக்கலான்னு போகும்போது நம்மளுக்குமே அது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ இந்த மீல் ப்ரெப் வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த முறை உங்கள இதே மாரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நான் மீட் பண்றேன். நீங்களும் இந்த டிப்ஸ ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நாகாஸ் டெலிஷியஸ்.